வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பயோ என்சைம் பண்ண போகிறோம். பயோ என்சைம் எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டில் தேவையில்லைன்னு போடக்கூடிய நம்ம கிச்சன் கழிவுகள் இருக்கு இல்லையா, காய்கறி வேஸ்ட்டு, பழ வேஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம தூர தூக்கி போடாமல் அதை வந்து நொதிக்க வச்சு அதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த திரவத்தை பல்வேறு விதமாக நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். குறிப்பாக நம்ம வந்து மாடித்தோட்டம் வச்சுருக்கோம். அந்த மாடித்தோட்டத்துக்கு இது வந்து ஒரு சிறந்த பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பூக்கள் காய்களை அதிகரிக்கிறதுக்கான க்ரோத் ப்ரொமோட்டர் அண்ட் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர் ப்ரொமோட்டராகவும் இது இருக்க போகுது. அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிச்சனில் கிடைக்கக்கூடிய இந்த வேஸ்ட்டை நம்ம தூக்கி போடாமல் இதை பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பண்ணுறது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் பீல்ஸை வச்சு பண்ண போகிறது. இதையே நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் தோல் அல்லது சாத்துக்குடி தோல் கிடச்சிதுன்னா அதை மட்டும் போட்டு இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா தரையை துடைக்கிறதுக்கு, தென் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பாத்ரூம் இதெல்லாம் துடைச்சிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயோ கிளீனராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பயோ என்சைமை நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்கள், அதாவது நல்ல கனிந்த வாழைப்பழம், பப்பாளி பழம், பூசணி இதெல்லாம் போட்டு தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பயோ என்சைமை சோப் பண்ணும்போது, ஷாம்பு பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் அந்த ஷெல்ஃப் லைஃப்பையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த சோப் அண்ட் ஷாம்புவோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பயோ என்சைம் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் அதை ஸ்டார்டர் கல்ச்சராக வச்சு பயோ என்சைம் எப்போ பண்ணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து என் கிச்சன்லேருந்து கிடச்ச கொஞ்சம் வேஸ்ட் 2-3 நாளோட வேஸ்ட்டு நான் சேர்த்து வச்சுருக்கேன். அதை வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு இதில் போடுறேன். பெரிய டப் கிடைக்கல, அதனால் அந்த சின்ன டப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியான இது மட்டும் இன்றைக்கி நான் போட்டு காட்டுறேன். எங்கள் வீட்டில் வந்து டெய்லியும் கேரட், பீட்ரூட் வந்து ஜூஸ் பண்ணுவோம். அந்த ஜூஸோட அந்த பண்ணின அந்த ஃபில்டர் பண்ணி மிச்சம் இருக்கிற அந்த சக்கை அதையெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதில் இதுதான் போடணும் அதுதான் போடணும்னு எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ரூல் தான். நீங்கள் வந்து 3 பங்கு வெஜிடபிள் பீல் போடுறீங்க, ஃப்ரூட் பீல் போடுறீங்கன்னா கண்டிப்பாக 1 பங்கு அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்க்கணும். அது நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வெல்லம் இருக்கலாம். இப்போ என்கிட்ட நான் ஆல்ரெடி டெப்பாக்கே பண்ணி அந்த பைனாப்பிள் சக்கையும் இருக்குது, அதையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி நொதிச்ச பைனாப்பிள் சக்கையை நான் இதில் ஆட் பண்ணும்போது இந்த ஃபர்மெண்டேஷன் இன்னும் நல்லாவே இருக்கும். பாருங்கள், அந்த ஜூஸும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வெல்லம். இப்போ 3 பங்கு நம்ம இந்த வேஸ்டெல்லாம் போடுறோம் அப்படின்னா 1 பங்கு கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம், ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நீங்கள் அதில் கண்டிப்பாக சேர்க்கணும். என்கிட்ட வந்து நாட்டு சர்க்கரை இருக்குது, அதனால் அந்த நாட்டு சர்க்கரையை 1 பங்கு நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதில் 10 பங்கு அளவுக்கு நம்ம கண்டிப்பாக தண்ணி சேர்க்கணும். இந்த கண்டெய்னர் வந்து சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்ப்பேன். சின்னதாக இருந்தால் நான் பெரிய கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கண்டெய்னரே போதும். இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி, அதாவது 10 பங்கு, 1 பங்கு சர்க்கரை, 3 பங்கு வேஸ்ட்டு, 10 பங்கு தண்ணி. ஓகே, இதுவே கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த இதில் வந்து கேப் இருக்கணும், பார்த்துக்கோங்க. 1/4 பங்கு அளவுக்காவது கேப் இருக்கணும். என் 1/4 பங்கு இல்லை, பட் ஓரளவுக்கு கேப் இருக்குது. இது வந்து நொதிக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது இந்த பாட்டில் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இதை பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுக்கிற அந்த பாட்டில் கண்டிப்பாக பிளாஸ்டிக்காக தான் இருக்கணும், கண்ணாடி எடுத்துடாதீங்க. பிகாஸ் இது வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும், வெடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க, ஏன்னா நொதிக்கும் போது அதுக்குள்ளே நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு துணி வச்சு மூடி வைக்கணும். துணி வச்சு ஏரேஷன் போகிறதுக்கு நீங்கள் மூடி வைக்கணும். என்கிட்ட இந்த ரீயூசபிள் பேம்பு கிளாத் இருக்குது, அதனால் இதை போட்டு நான் இதை கவர் பண்ணி வைக்கிறேன். ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணிவிட்டு இதை கண்டிப்பாக ஒரு இருட்டான இடத்துல வைக்கணும். வச்சுட்டு முதல் 1 வாரத்துக்கு நீங்கள் டெய்லி இதை எடுத்து ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கலக்கி விடணும். இதுதான் ப்ராசஸ். முதல் 1 வாரத்துக்கு டெய்லி கலக்கி விடணும். அடுத்த வாரத்துக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து நீங்கள் கலக்கி விடணும்.
அதுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவையில்லை. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஓரமாக வச்சுட்டிங்கன்னா 3 மாதத்தில் ஒரு அற்புதமான மதர் கல்ச்சர் ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து நான் டெப்பாக்கி பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால எனக்கு 1 மாதத்துலேயே இது ரெடி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் டெப்பாக்கி ஆல்ரெடி வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. அது எனக்கு போடும்போது இன்னும் எனக்கு ஃபாஸ்ட்டாகவே இது வந்து ஃபர்மெண்ட் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு மதர் கல்ச்சர் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக 3 மாதம் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். முதல் 1 வாரத்துக்கு டெய்லியும் ஓப்பன் பண்ணி ஸ்டர் பண்ணுறீங்க, சும்மா கலக்கி விட்டால் போதும். அடுத்த 2 வாரத்துக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி ஸ்டர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து 3 மாதம் வச்சிடணும். 3 மாதம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா அற்புதமான மதர் கல்ச்சர். இதை பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவ் மைக்ரோப் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு அவ்வளோலாம் வேணாம், எனக்கு செடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது 1 மந்த்லேயே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியில் 1 லிட்டருக்கு 10 ml நீங்கள் கலந்தால் போதும். நான் அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக அதை டைல்யூட் பண்ணி கொடுக்கணும். செடி வந்து செம்மையாக வளரும், நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு வைக்கும், பூக்களும் காய்களும் நிறைய காய்க்கும். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து கண்கூட பார்க்கலாம். இதை குரூப்பில் ட்ரை பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம குரூப்பில் பார்க்கலாம்.